வணக்கம் மகளே. மரண படுக்கையில் நம்ம டிஎன்எஸ்டிசி, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்துகளும் மரண படுக்கையில் இருக்குது. ஓப்பனாக சொல்லப்போனால் ஐசியூவில் இருக்குது. சாகக்கூடிய நிலைமையில் டிஎன்எஸ்டிசி இருக்குது. இன்றைக்கோ நாளைக்கோ அந்த ஊரில் சொல்லுவாங்கள்ல, வயசான தாத்தா போட்டு இழுத்துக்கிட்டு கிடக்குன்னு, என்னடா இந்த இழுவை இழுக்கே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இழுத்துக்கிட்டு கிடக்கு. ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஏகப்பட்ட ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு 30 வருடம் 25 வருடம் 28 வருடம் வேலை பார்த்த ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அவங்களுடைய ஓய்வூதிய பலன்களை கொடுக்க முடியல. அவன் வருஷம் மாதம் அவன் சம்பளத்தில் பிஎஃப்க்கு 1000 2000 பிடிச்சிருப்பாங்க. அதை கூட அவங்களால வாங்க முடியல. அதை அரசு எடுத்து செலவழிச்சிருது. பிஎஃப்பில் கெட்டலை. அப்போ அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வேலை பார்க்க இடத்துல உங்கள் நிறுவனம் உங்கள்கிட்டருந்து மாதம் சம்பளத்துக்காக 2000 2500 பிடிக்கும் அப்படின்னா, எம்ப்ளாயிட்ட பிடிக்குன்னா எம்ப்ளாயரும் போட்டு ஒரு தொகையை கட்டணும். அதை செலவு பண்ணுறாங்க. இது எவ்வளோ பெரிய அநீதி யோசிச்சு பாருங்கள். அவன் ரிட்டையர்ட் ஆகி போகும்போது வெறுங்கையும் வீசின கையுமா போகிறான். ஒரு ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி ஒரு டிரான்ஸ்போர்ட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிறாருன்னா அவரை ஜீப்பில் கூட்டிகிட்டு போய் அவரை கொண்டு போய் மாலை போட்டு மரியாதை செஞ்சு அவர் வீட்டில் இறக்கி விடுவாங்க. மனைவி கையில் ஒரு செக்கை கொடுப்பாங்க, 30 லட்சம் 25 லட்சம் ஒரு செக்கை கொடுப்பாங்க. அவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைதியாக வாழ்வார். இன்றைக்கி செய்ய முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான நிதி சிக்கலில் இருக்குது. அதுவும் குறிப்பாக கடந்த ஆட்சியில் அறிவித்த அந்த பிங்க் பஸ் விடியல் பயணம் கடைசியில் விடியாமலே போயிடுச்சு. இழுத்து மூடி அஸ்தமனமாகி போச்சு. அந்த பிங்க் பஸ்ஸால் எவ்வளோ நஷ்டம் தெரியுமா? கேட்டால் தலை சுற்றிடுங்க. 2021 2026 வரைக்கும் 3720 கோடி நஷ்டம். 1 கோடி 2 கோடி இல்லை, 3720 கோடி நஷ்டம். ஒவ்வொரு வருஷத்துலையும் குறைந்தது. முதல் வருஷத்தில் 2160 கோடி, இப்படி கூடிக்கிட்டே போய் கடைசியில் 3720 கோடி இருக்குது. 5 ஆண்டுகளில் மட்டும் எவ்வளோ இழப்பு தெரியுமா? கிட்டத்தட்ட 15780 கோடி ரூபா நஷ்டம். லாபம் இல்லை, நஷ்டம். மிகப்பெரிய அளவில் நஷ்டங்கள் வந்திருக்கு. மொத்த கடன் எவ்வளோ தெரியுமா? போக்குவரத்து துறையுடைய கடன் 14300 கோடி கடன். ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ நஷ்டம் வந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? இயக்கம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குள்ள ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா 220 கோடி. யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு மாதமும். அப்போ ஒரு வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்கள் எங்கே போகுது. கிட்டத்தட்ட 610 கோடி லெவலில் போயிட்டுருக்கு. இந்த விடியல் பயணம் பிங்க் பஸ் விட்டாங்க இல்லையா, அந்த விடியல் பயணம் 7700 பேருந்துடைய 12 பேருந்துகளுடைய நேரடி வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய 7000 பேருந்துகளுக்கு வருவாய் இழப்பு. பேருந்து ஓட்டணும்னா டீசல் ஊற்றணும், டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கணும், கண்டக்டருக்கு சம்பளம் கொடுக்கணும், ஓசியில் போகிற அந்த விடியல் பயணம் இலவசமாக போகிற அந்த பெண்களுக்கு ஒரு இலவச டிக்கெட் வேறு கொடுக்கணும். டிக்கெட் சும்மா வருது, பிரிண்ட் அடிக்கணும், மை ஊற்றணும், பேப்பர் வேணும். அதுக்கு மட்டுமே 7712 வழிகளில் மட்டும் இந்த நஷ்டம் வந்திருக்கு. டீசல் விலை உயர்வால் ஆண்டுக்கு 1900 கோடி கூடுதல் செலவாகிருக்கு. ஊழியர்களுடைய சம்பளம், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிகிட்டே போனால் ரொம்ப தலை சுற்றிருங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில் மரண படுக்கையில் இருக்குது. இழுத்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. தமிழகத்தில் புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய புதிய முதல்வர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய்கிட்ட ஒரு மிகப்பெரிய சவால் இருக்குது அவர் முன்னாடி. எப்படி அவர் போக்குவரத்தை சீரமைக்க போகிறாரு? ஏற்கனவே பிங்க் பஸ் ஒரு வழித்தடங்களில் போகக்கூடிய பஸ்ஸுக்கே இவ்வளோ நஷ்டம். டவுன் பஸ்ஸில் அவர் என்ன சொல்லியிருக்காரு? தமிழகம் முழுவதும் எந்த பேருந்துகளையும் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாங்கிறாரு. அதாவது திருநெல்வேலியிலேருந்து மதுரைக்கு ஃப்ரீயாக போகலாம், சென்னை டு திருச்சி ஃப்ரீயாக போகலான்னு சொல்கிறாரு. எப்படி போக முடியும்? அவ்வளோ தூரம் வண்டியை போட்டு ஓட்டணும்னா டீசல் வேணும், டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கணும், அதிக சம்பளம் கொடுக்கணும், டிரைவருக்கு அதிக சம்பளம் கொடுக்கணும், அதிக பென்ஷன் கொடுக்கணும். எப்படி முடியும்? ஸோ இது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம். நம்ம மீண்டும் தமிழக முதல்வரை கைகூப்பி கேட்குறது என்னென்னா, தயவுசெய்து இந்த பெண்களுக்கான இலவச திட்டத்தை இழுத்து மூடுங்க. பெண்கள் நம்ம மீது கோவப்பட்டாலும் சரி, தயவுசெய்து இதை இழுத்து மூடுங்க. இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட் துறை அப்படிங்கிறது ஒன்று இல்லாமலே போயிடும். அது பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா, இந்த வருவாய் கோட்டுக்கு கீழே இருக்குது அவங்கள கண்டறிங்க. எல்லாருக்கும் கொடுக்காதீங்க. கண்டறிந்து அவங்களுக்கு ஒரு அடையாள அட்டை கொடுங்க. அந்த அடையாள அட்டை இருக்கிறவர்கள் மட்டும்தான் நீங்கள் போக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல அடையாள அட்டை கொடுத்து அவங்களுக்கு மட்டும் கொடுங்க. எல்லாருக்கும் கொடுக்காதீங்க. எல்லாருக்கும் தயவு செய்து கொடுக்காதீங்க. அது தமிழக போக்குவரத்து துறையை, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையை படுகொலியில் தள்ளிடுச்சு. செத்துட்டது. கொஞ்சம் தான் இழுத்துக்கிட்டு இருக்கு. பால் ஊற்றுற நிலைமையில் கடைசியில் சாக போகிற நிலைமையில் பால் ஊற்றிட்டு போப்பான்னு சொல்லுவாங்கள்ல, வீட்டில் வயசான பெருசுகள்லாம் செத்துருக்கு. அந்த அளவுக்கு மோசமான நிலையில் இருக்குது. ஸோ என்ன நடக்குது தமிழக போக்குவரத்து துறையில்? முதல்வர் இதையெல்லாம் எப்படி சரி கட்ட போகிறார், அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்.
தமிழக அரசு போக்குவரத்து துறை பல்வேறு நவீன பஸ்கள்லாம் சென்னையில் ஓடுது. தாழ்தள பேருந்து, மின் பேருந்து, பிங்க் நிற பேருந்துன்னு போக்குவரத்து துறையில் நிறைய ஒரு நவீனமான பேருந்துகள்லாம் தமிழ்நாட்டில் ஓடுது. அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. பட் ஒவ்வொரு பஸ்ஸும் இயக்குனா சும்மாவாக ஓட்ட முடியும்? நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மோட்டாரை தொட்டவன் கேட்டான் அப்படிம்பாங்க. ஊர்லலாம் அந்த காலத்தில் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான்னு வைங்களேன், என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வண்டியை வாங்கி கொடுத்துருவாங்க. இதோட கிடந்து சாவிட அப்படின்னு விட்டுருவாங்க. இதுதான் நடக்கும். ஒரு ஆட்டோவை வாங்கி கொடுத்துருவாங்க, இல்லை ஒரு மஹிந்திரா வேனை வாங்கி கொடுத்து ஓட்டிட்டு டிக்கெட் அடிச்சுட்டு அவன் டேக்ஸை கட்டி அதை கட்டி அந்த கணக்கு பார்த்தே வாங்கி கடைசியில் ஒரு நல்ல மனுஷனாக மாறுவான். இதுதான் நடக்கும், ஊரில் நடக்கிறது தான். அதான் அந்த மோட்டாரை தொட்டவன் கெட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி தமிழக போக்குவரத்து துறை இருக்குது. ஒரு சின்ன ஒரு ஒப்பீடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது மரணப்படுக்கையில் டிஎன்எஸ்டிசி, இது ஒரு போக்குவரத்து ஊழியருடைய வாக்குமூலம். அவர் ஒரு வாக்குமூலம்னு அதை ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணியிருக்கார். ரொம்ப மோசமான அந்த பதிவு கேட்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன அப்படி போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நஷ்ட கணக்குகளும் வரவிருக்கும் பேராபத்தும். அதாவது நஷ்ட கணக்கு, முன்னாள் தமிழக முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் பதவியேற்றதிலிருந்து 2021 26 வரைக்கும் ஒரு அதிர்ச்சி ஒப்பீடு அப்படின்னு போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு? மொத்த கடன் 2021 2026 வரைக்கும் 52,800 கோடி நஷ்ட கணக்கு. மொத்த கடனில் அதுதான் கடன் தான். அந்த கடனுமே நஷ்டம் தானே, லாபம் இருந்தால் தானே செய்ய முடியும். எல்லாமே நஷ்ட கடன் தான். மாதாந்திர ஆப்ரேஷன், டெய்லி மந்த்லி எத்தனை ரூட்டில் வண்டி ஓட்டுவாங்க இல்லையா, அதனுடைய மாதாந்திர ஆப்ரேஷனுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து பார்த்திங்கன்னா 610 கோடி. அதுவுமே நஷ்டம் தான் சொல்கிறார். 210 கோடி நஷ்டம் தான் அப்படின்னு சொல்கிறார். 2021 ஆப்ரேஷன் காஸ்ட் வந்து 220 கோடியாக இருந்தது. அதாவது அந்த வாகனங்களை இயக்குவதற்கு, பேருந்துகளை இயக்குவதற்கான செலவு 610 கோடியாக மாறியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 390 கோடி கூடியிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வருடாந்தத்தில் இயக்கக்கூடிய நஷ்டம். வருடாந்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல 2021 2640 கோடியாக இருந்தது. இந்த இலவச பேருந்து, பிங்க் பேருந்து, விடியல் பேருந்து அறிக்கைக்கு அப்புறம் 7320 கோடியாக மாறியிருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4680 கோடி வந்து கூடியிருக்கு வருஷத்துக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு பேருந்துகளும் சாலையில் இயங்கணும்னா எஃப்சி, இப்போ நம்ம ஒரு கார் ஓட்டுறோம், 15 வருடத்துக்கு ஆயுட்காலம்ங்கிறது 15 வருடம் தான் ஒரு வாகனத்துக்கு. 15 வருடத்துக்கு அப்புறம் நம்ம எஃப்சி காட்டணும், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், இயக்க சான்று வாங்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் போடுவாங்க, எல்லாம் போட முடியும். ஸோ அந்த எஃப்சி இல்லாத பேருந்துகள் மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2100 பேருந்துகள் 2021 இருந்தது. ஆனால் 2026 ஸ்டாலின் போகும்போது அதனுடைய எண்ணிக்கை 5480 உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 3380 பேருந்துகள் உயர்ந்திருக்கு. எப்படி எஃப்சி பார்க்க முடியும்? எல்லாம் ஓசி இல்லைல்ல, இலவசமாலாம் நம்ம கொடுத்துக்கிட்டு வருமானம் வந்தால் தானே எஃப்சி பார்க்க முடியும். ஸோ தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலுவைத் தொகை, தொழிலாளர்கள் ரிட்டையர்ட் ஆகும்போது டிரைவர், கண்டக்டர், அந்த மெக்கானிக்கு, ஃபோர்மேனு எல்லாரும் ரிட்டையர்ட் ஆகி போகிறாங்க இல்லையா. 20 வருஷம் வேலை பார்ப்பான், 30 வருஷம் வேலை பார்ப்பான். ஆனால் அவன் வேலை பார்த்து போகும்போது அவனுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எதுவுமே இல்லை. வெறுங்கையும் வீசின கைமா போகிறான் வீட்டுக்கு. போங்க அப்புறம் தர்றேன், போங்க நாங்கள் அப்புறம் தர்றோம், அக்கௌண்ட்டில் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதம் மாதம் அவங்க வேலை பார்க்கும்போது அவங்கள்ட்ட சம்பளத்துலேருந்து பிடிப்பாங்க இல்லையா அந்த பிஎஃப் தொகை, அதையுமே பிடிச்சிட்டு அங்கே பிஎஃப் ஆஃபீஸில் கட்டலை. அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதை அரசு எடுத்து செலவு பண்ணுது. ஸோ தொழிலாளர்களுக்குரிய நிலுவைத் தொகை மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9800 கோடி நிலுவையில் இருக்குது. இப்போ எவ்வளோ தொழிலாளர்கள் இருப்பாங்க, எவ்வளோ தொழிலாளர்கள். நம்ம ரிட்டையர்ட் ஆகும்போது அந்த பணம் வரும், வீட்டை கட்டிடலாம், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், பையன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அவனுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து அவனை பிஸ்னஸ் ஆரம்பிக்க சொல்லிடலாம். ஏதாவது வேலைகள் குறையா இருந்தால் வீடு கட்ட முடியாமல் பாதியில் நான் அதை செஞ்சிடலாம், பிள்ளைகள் கல்யாணம் பண்ணலாம். எவ்வளோ கனவுகளோடு இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் அந்த தொழிலாளர்கள். 9800 கோடி கொடுக்க முடியலங்க. இதெல்லாம் என்ன காரணம்? நம்ம இந்த இலவசங்கள் பின்னாடி போகிறதுனால ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. விஜயோடைய இலவச திட்டத்தையும் நம்ம ஆரம்பத்துலேருந்து கண்டிக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரு? மாநகர பேருந்துகள்லாம் ஸ்டாலின் சொன்னார், இது எல்லா பேருந்துலையுமே பெண்கள் நீங்கள் இலவசமாக போகலாம் அப்படின்ட்டாரு. எப்படி செய்ய முடியும்? திருநெல்வேலியிலேருந்து ஒரு பெண்மணி சென்னைக்கு வர்றாங்க அப்படின்னா ஒரு சாதாரண பஸ்ஸில் இன்றைக்கி அரசு பேருந்தில் அல்ட்ரா டீலக்ஸில் வரணுமே 1000 ரூபா ஆயிரும். அப்போது ஒரு வால்வோ பஸ்ஸில் அந்த அம்மா ஏறிட்டு அப்படின்னா, இல்லை ஒரு ஏசி பஸ்ஸில் ஏறிட்டுனா அந்த அம்மாவுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா முதலமைச்சரே சொல்லியிருக்காரு அந்த அம்மா சண்டை போடும். இப்போ டிக்கெட்டை கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு ஒரு டிக்கெட்டை கொடுக்கணும். டிக்கெட் சும்மாவாக வருது, அதுக்கு பிரிண்ட் பண்ணணும், மை ஊற்றணும். பாருங்கள், இலவசங்களால் தமிழக சீரழிவு, கண்டிப்பாக சீரழிவு.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த நஷ்டத்திற்கான மிக முக்கியமான காரணங்கள் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, விடியல் பயணம் பிங்க் பஸ் 7712 பேருந்துகள் இந்த விடியல் பயணத்துக்காக ஆப்ரேட் செய்யப்படுது, இயக்கப்படுது. இதனால் ஒரு நேரடி வருவாய் இழப்பு வருது அப்படின்னு சொல்கிறார். ஒரு பேருந்தை இயக்கணும்னா பெட்ரோல் போடணும், டீசல் போடணும், கிரீஸ் வைக்கணும், காற்று அடைக்கணும்னா கம்ப்ரஸர் ஓடணும், கம்ப்ரஸர் ஓடணும்னா கரண்ட் வேணும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட்டன் போடணும், பட்டை போயிடும், எல்லா வேலையிலும் செய்யணுமுங்க. எப்படிங்க செய்ய முடியும்? டீசல் விலை உயர்வு, ஊழியர்களுக்கு ஆண்டுக்கு ஆண்டு சம்பளம் உயர்வு, டிஏ உயருது. அதுவுமே கூடுதல் செலவு. ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா 1900 கோடி சம்பள உயர்வில். புதிய பேருந்துகள் வாங்கப்படாது. அதனால் வந்து 40% பேருந்துகள் 10 வருடங்கள் கடந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க. அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட இத்தனை லட்சம் கிலோமீட்டருக்கு ஓடிய பேருந்துகளை இயக்கக்கூடாது, அவங்கள வந்து ஸ்கிராப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது செய்யாமல் ஓடிட்டு இருக்கு. வருவாய் இல்லாத வழித்தடங்கள் கிட்டத்தட்ட 1200 நஷ்ட வழித்தடங்களில் வாகனங்கள் பேருந்துகள் இயக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. வருவாயே இல்லாத வழித்தடங்களில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஏன் இந்த அதிகாரிகள் கண்டுக்க மாட்டாங்க? இதெல்லாம் அதிகாரிகள் தான் செய்யணும். மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா பேருந்துகளிலும் இலவசம் என்றால், இப்போ முதல்வர் சொல்லியிருக்காரு இல்லையா, எல்லா பேருந்துகளையும் பெண்களுக்கு இலவசம் அப்படின்னா மாதம் நஷ்டம் எவ்வளோ வரும் தெரியுமா? தற்போது மட்டும் பார்த்தீங்கன்னா மாத நஷ்டம் எவ்வளோ வரும்னா, உத்தேசமாக சொல்கிறது 310 கோடி வரும் அப்படிங்கிறார். ஒரு மாதத்துக்கு 310 கோடி நஷ்டம் அப்படின்னா வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்கள், எங்கே போகும்? அப்பா, அந்த அளவுக்கு இப்போ மாதத்துக்கு 310 கோடி நஷ்டமுங்க. அனைத்து பேருந்துலையும் வந்துட்டா, பிங்க் பஸ்ஸில் மட்டுமே அனைத்து பேர்லேருந்து தான் 720 கோடி வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுங்கள். எங்கேயோ போய் தலை சுற்றுதுங்க, ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதன் மூலம் பொருளாதார பக்க விளைவுகள் ஏற்படும், போக்குவரத்து கழகம் திவால் நிலைக்கு ஆளாகும், அதிகாரப்பூர்வமாக திவால் நிலைக்கு ஆகும், ஆண் பயணிகள் மீது சுமை ஏற்படும். இப்போ பெண்களுக்கு எல்லாம் இலவசம்னா கட்டணம் செலுத்த போகிறது யார்? இப்போ ஒரு பெண்மணி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இலவசம். அடுத்து யார் தலையில் கூட்ட போகிறாங்க? ஆண்கள் தலையில் கூட்ட போகிறாங்க. ஆண்கள் யார்? உங்களுடைய கணவராக இருப்பார், உங்களுடைய தந்தையாக இருப்பார், உங்களுடைய தம்பியாக இருப்பார், சகோதரராக இருப்பார், உங்களுடைய சித்தப்பாவாக இருப்பார், இப்படி பெரியப்பாவாக இருப்பார், அவர் தானே. ஸோ அவங்ககிட்ட வசூலிக்க போகிறாங்க. இப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தா 10 ரூபா வாங்குகிற டிக்கெட்டை அவர்கிட்ட 20 ரூபா வாங்க போகிறாங்க. இதனால் ஆண்களின் மீது சுமை அதிகரிப்பு அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நஷ்டத்தை ஈடுகட்ட அரசு என்னன்னா கிராமப்புற வழித்தடங்களில் பேருந்துகளை நிறுத்தும் அப்படிங்க. சுமார் கிட்டத்தட்ட 3000 வழித்தடங்களில், கிராமப்புற வழித்தடங்களில் பேருந்துகளை நிறுத்தக்கூடிய அபாயம் இருப்பதாக அவர் எச்சரிக்கிறார். மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தொழிலாளர்கள் பாதிப்படைய போகிறாங்க. 1.2 லட்சம் ஊழியர்களுக்கு சம்பளம், ஓய்வூதியம், வேலை பாதுகாப்பு ஆபத்தில் இருக்குது. வருமானம் இல்லைன்னா வீட்டுக்கு போந்தானே சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிறதாக ஒரு சில. மேலும் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் காரணம் மூலமாக நாங்கள் அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம், முதல்வருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோன்னு ஒரு கோரிக்கைகளை வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இலவச திட்ட விரிவாக்கத்தை தயவு செய்து கைவிடுங்க அப்படிங்கிற. உண்மையிலே முதல்வர் இதை பரிசீலிக்கணும். அதாவது எல்லா பெண்களுக்கும் இலவசம் கொடுக்காதீங்க, ஒரு கிரைட்டீரியா கொடுங்க. வறுமை கோட்டிற்கு கீழுள்ள பெண்கள் அவங்கள கண்டறிங்க, தொகுதி வாரியாக பகுதி வாரியாக கண்டறிஞ்சிடலாம். அவங்களுக்கு ஒரு அடையாள அட்டை, சிறப்பு அடையாள அட்டை கொடுத்து அதன் மூலமாக அவங்க பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லுங்கள். அதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா எல்லாருக்கும் இலவசம்னா அது விளங்காமல் போயிடும் நாடு. அதைத்தான் அவங்க அதை கைவிடுங்கன்னு சொல்கிறாங்க. மேலும் வருமான வரம்பு நிர்ணயித்து உண்மையான பயனாளர்களுக்கு மட்டும் இலவசம், அதே தான் அவரும் சொல்கிறார். மேலும் என்ன சொல்கிறாருன்னா, 9800 கோடி தொழிலாளருடைய நிலுவைத் தொகை பாக்கி இருக்குது. இந்த ரிட்டையர்மெண்ட் ஆன ஓய்வூதியம் பெற்றவர்கள், ஓய்வு பெற்றவர்களுக்கான இந்த பாக்கி தொகை வந்து இருக்குது 9000, அதை உடனடியாக கொடுங்க அப்படிங்கிற. மேலும் 10 ஆண்டு மீட்பு திட்டத்தை, அதாவது இந்த போக்குவரத்து துறை திவாலாக இருக்குது, ஒரு 10 வருடம் ஒரு ஸ்பெஷல் சப்போர்ட் பேக்கேஜ், ஃபினான்ஸ் பேக்கேஜ், இந்த 10 ஆண்டுகளுக்கு இவ்வளோ தொகை மாதம் அரசுகிட்ட இருந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் இந்த துறையை மீட்க முடியும். நிதி சிக்கல், அதுக்கு ஒரு சிறப்பு திட்டத்தை அறிவிங்க, ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிடுங்க அப்படிங்க. மேலும் ஒவ்வொரு மாதமும் மானியத்தை, அதாவது இந்த இலவச பேருந்துகளுக்கு கொடுக்கணும் இல்லையா, அந்த மானியத்தை ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி முன்பணமாக போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு, அதாவது இந்த போக்குவரத்து கழகங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் வைக்கிறாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த கோரிக்கைகள் அனைத்துமே நியாயமான கோரிக்கைகள் தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப ரொம்ப நியாயமாக கேட்டிருக்காங்க. இன்னும் கூட அவர் கேட்டிருக்கலாம், ரொம்ப நியாயமாக கேட்டிருக்காரு, குறைந்த அளவில் தான் கேட்டிருக்காரு. இலவசங்களை கைவிடுங்க அப்படிங்கிற, அதுதான் இந்த மிகப்பெரிய நிதி சிக்கலுக்கு காரணம் அப்படிங்கிறார். ஸோ நம்முடைய சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்னா, தயவுசெய்து இந்த இலவச பேருந்து திட்டத்தை தயவுசெய்து நிப்பாட்டிருங்க, விடியல் பயணத்தில் நிப்பாட்டிருங்க, கொடுங்க. ஆனால்
பொருளாதாரத்தில் வறுமை கோட்டுக்கு பின்தங்கியவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு அந்த இலவச திட்டத்தை கொடுங்க, இலவச பேருந்து பயணத்தை அறிவிங்க, அவங்களுக்கு ஒரு சிறப்பு அட்டை, அடையாள அட்டையை வழங்கி அதன் மூலமாக அவங்களுக்கு டிக்கெட் கொடுங்க. எல்லாருக்கும் இலவசம் அப்படிங்கிறது வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.